நண்பர்களே, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒன்றும் இல்லை, சும்மா தான் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு வண்டிக்கு ஆக்டிங் வந்தேன். பெரிய ஆளுங்க தான், இவங்களும் பெரிய கோடீஸ்வரம் தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நேராக இந்த வீடியோ மட்டும் தள்ளி விடாமல் பாருங்கள். நான் எந்த வீடியோவும் அப்படி சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ மட்டும் தள்ளாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான செய்தி இது. எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நண்பர்களை சாப்பிட போனாங்க. அப்போ கேட்டாங்க, நம்ம தலைப்பாக்கடி பிரியாணி போனேன். போய் இறங்கினோடனே என் கையில் 100 கொடுத்துட்டாங்க. போய் வெளியில் சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். நான் அதாவது தெரியும், ஒவ்வொரு கஸ்டமரை பார்த்தாலே நான் தெரிஞ்சுக்கிடுவேன். இவங்க சாப்பாடு வாங்கி போடுவாங்க, இவங்க போட மாட்டாங்க, இவங்க காசு எனக்கு தெரியும் எல்லாமே. அதனால் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். இது அவங்களை குறையாக நான் சொல்லணும் நண்பர்களே. ஒவ்வொரு கஸ்டமரோடும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சு நடந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். 100 கொடுத்தாங்க. நான் வெளியில் வாங்கி சாப்பிட்றேன். அவங்க தலைப்பக்கடி உள்ளே போய் சாப்பிட போயிட்டாங்க. நான் அப்படியே காரில் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்ட முடியாது, எனக்குள்ளே கூட்டம், சரியான டிராஃபிக்கு. அப்படியே வெளியே ஒரு ஹோட்டலில் தள்ளுவண்டி கடையில் ஒரு தயிர் சாதம் வாங்கினேன். என்ன நண்பர், நம்ம சாப்பாடா சொல்லுங்கள். ஒரு சாப்பாடு தயிர் சாதம் வாங்கினேன். ஒரு ஆம்லேட் வாங்கினேன் நண்பர்களே. ஒரு ஆம்லேட்டு, ஒரு தயிர் சாதம், அவ்வளோதான், போதும். நமக்கு அவங்க பிரியாணி வாங்கிட்டு வருத்தம்லாம் படலை இல்லை. ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு போடுவாங்க. ஒருத்தவங்க இப்படித்தான் காசு கொடுத்துருவாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே அந்த கஸ்டமர் யாருன்னு கேட்காதீங்க, நான் சொல்லவும் மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க நல்லா செய்வாங்க, ஒருத்தவங்க காசு கொடுத்துருவாங்க. அதை அவங்களுக்கு குறையாவில் நான் சொல்லலை. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த தயிர் சாதம், இங்கே தள்ளுவண்டிகளில் தயிர் சாதம் கிடைக்கிற விதி இருக்குது, அடிச்சிருவோம். சாம்பார் நல்லா கொடுத்தாங்க, அருமையான தயிர் சாதம் நண்பர்களே. பசிக்கிட்டே நண்பர்களை சாப்பிட்றோம், ருசிக்கு சாப்பிடல. சத்தியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அவங்க தலைப்பா கட்டிக்கு விடுன்னு சொன்ன போலே நினச்சேன். நம்ம அந்த சாப்பிட்ட நம்ம தனியாக ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் சாப்பிட தனியாக காசு வாங்கிக்கிறோன்னா நம்ம உள்ளே போகக்கூடாது. அவங்க கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அவன் கூப்பிட்டாலும் போயிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல, கூப்பிடவே இல்லை. போன உடனே ஒரு 100 ரூபாய் கொடுத்துறேன். வித்யா, அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக, ஒரு கஸ்டமரை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவேன். இவங்க இப்படித்தே இருப்பாங்க, அவங்க இப்படித்தே இருப்பாங்கன்ட்டு போனோன்னா புரிஞ்சுக்கிடுவேன். நண்பர்களே, தேன் அமிர்தமாக இருக்குது நண்பர்களே. ஒரு ஆம்லேட்டும் ஒரு தயிர் சாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. தயவுசெய்து கம்மான் பாக்ஸில் என் மேலே உண்மையிலே மரியாதை இருந்தீங்கன்னா கஸ்டமர் யாருன்னு கேட்காதீங்க, நான் சொல்லவும் மாட்டேன். யாரும் திட்டாதீங்க, என்ன வேணால் திட்டுங்க, கஸ்டமர் யாரும் திட்டாதீங்க. தயவுசெய்து உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன் நண்பர்களே. இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க, நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு வரேன். என் ரசிகர்கள் நீங்கள் கூப்பிடுங்க. என் கையில் ஒரு 100 ரூபா 150 ரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் நானும் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். கையில் காசு எடுத்தார்ல, அவசரமாக வண்டி கூப்பிட்டா நம்ம ஆக்டிங் டிரைவர் தானே, டெய்லியும் ஒவ்வொரு கஸ்டமரை பார்ப்போம். இதே விதமாக ஸ்கூல் குழந்தைங்களாம் பார்க்குது. இந்த சாம்பார் தயிர் சாதம்
செம்ம டேஸ்ட்டு. நமக்கு என்னங்க தள்ளுவண்டி கடை இருக்குது, அப்படியே நீட்டாக எங்கன்னா போய் சாப்பிட்டாலும். பணக்காரங்களுக்கு ஒரே கடை, ஏழைகளுக்கு எல்லா இடமும் கடை. பணக்காரர்கள் இங்கே சாப்பிடணும் அங்கே சாப்பிடணும் ஒரு இது இருக்கும். இங்கே தான் சாப்பிடணும், அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை நண்பர்களே, எங்கன்னா வேணாலும் சாப்பிடலாம். இதுதான் மீசமணி, மதுரை மீசமணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போதும். ஒரு உண்மையை தான் பேசுனேன், பொய்யெல்லாம் கிடையாது. கடவுளுக்குமே இது உண்மைக்கு இந்த வீடியோவில் பேசுனேன் எல்லாமே உண்மை. இன்னும் 2 நாளில் போய் தலைப்பாக்கட்டி பிரியாணிலாம் சாப்பிட்றான். ஓகே நண்பர்களே, ஓகேவா? சாப்பிட்டு தலைப்பாக்கட்டிகள் பிரியாணிகளே போய் சாப்பிட்டு வீடியோ போடுறேன், ரெடி பண்ணிட்டு. என்ன நம்மள 250 ரூபா வருமா தலைப்பாக்கட்டி பிரியாணி? சாப்பிட்ருவோம். ஓகே நம்மள. ஏன் இந்த வீடியோவில் இப்படி சொன்னேன்னா, எல்லா கஸ்டமருமே அனுசரித்து ஏற்றுக்கிறோம். நம்ம ஒருத்தவங்க லட்டு வாங்கி தருவாங்க, ஒருத்தவங்க ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க, ஒருத்தவங்க பிரியாணி வாங்கி தருவாங்க, ஒருத்தவங்க டீ வாங்கி தருவாங்க, ஒருத்தவங்க காப்பி, ஒருத்தர் லெமன் சைடு, ஒருத்தர் பிரியாணி. விதவிதமான கஸ்டமர்களை ஆக்டிங் டிரைவராக பார்க்கலாம். நான் அப்படி பார்த்த கஸ்டமர் நிறைய பேர். இவங்களாம் நல்ல டைப். அந்த கஸ்டமரை 100 ரூபா கொடுத்தாங்க சாப்பிட. போதும். நம்ம என்ன கஷ்டம், நம்ம என்ன ஒரு 3 மணி நேரம் வண்டி ஓட்ட போகிறோம். நம்ம ரெகுலர் டிரைவர்னா கூட வாங்கி தருவாங்க பிரியாணி. நம்ம அன்றாட என்றைக்கோ ஒரு நாள் வர டிரைவர் நமக்கு வாங்கி தரணும் அவசியம் இல்லை. 100 ரூபா கொடுத்தே பெரிய விஷயம். 100 ரூபா கொடுத்தே பெரிய நன்றி இந்த ஓனருக்கு. ரொம்ப நன்றி சார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ கட் பண்ணிட்டு நான் திருப்பி வண்டியை நிப்பாட்டடலை, திருப்பி அங்கே போகணும். இது பிளேட் மூடில் போட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உடனே இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடும் நண்பர்களே. ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு விடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் நான் 1 ரூபா யூடியூப்பில் சம்பாதிச்சதில்லை. எல்லாம் நிறையா நான் எங்கெங்கே சம்பாதிச்சிருக்கேன் நீங்கள் வேறு நண்பர்களே. ஓகே, இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா விளையாடணும் வேண்டிக்கிறேன். என் வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கான். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க, பைக்கு கார் ஓட்டுறவங்க சீட்டு பெல்ட் ஓட்டுங்க. லைசன்ஸ் ராசி எப்பயுமே பையில் வச்சுங்க. நன்றி, பாய் பாய். Bye-bye. See you. Bye-bye. See you.